Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அதாவது எனக்கு ஒரு கால் வந்தது, சூர்யா சாருக்கு இந்த ஒரு அந்த கதை இருக்குன்னு சொன்னீங்களா, அது சொல்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு. நான் சரி அப்படி சொல்லிட்டு நான் போய் சாரை மீட் பண்ணேன். காலைல 10 o'clock 11 o'clock நான் சொல்லி முடிச்சிட்டேன். அதாவது இமீடியட்டாக அதாவது கதை கேட்டு சூப்பராக இருக்குது, எக்கச்சக்க ஸ்வீட் ஸ்பாட்ஸ், எக்கச்சக்க தியேட்டர் மூமெண்ட்ஸ், ஒரு ஆடியோ லான்ச், வேற ஒரு பெரிய நடிகரோட ரசிகர்கள் இருக்காங்க, சூர்யா சாரோட ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அந்த இடத்த பயன்படுத்தி வேற ஏதோ ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துலையே நான் அதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஏன்னா அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து விஜய் சாரோட மாநாடு நடக்கிறது. இது வந்து October 26 இது நடந்தது, 27 அது நடக்கிறதா. டிவிக்கே தானே, நல்லா தானே இருக்கு. இப்படி நான் பார்க்கலையே, அத கலர் கூட கொடி கலராகவே இருக்கே. நானும் ரவுடி தான் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த படத்துக்கு வேற டைட்டிலே தோணாது. ஏன்னா நான் முதல் டிராஃப்ட்ல இருந்து இல்லை. மணி சார் கிட்ட நான் சொன்னல எதா இருந்தாலும் தைரியமா கேட்பேன்னு சொல்லிட்டு, சார் எனக்கு ஒரு டவுட்டு சார், என்ன சொல்லுங்க அப்படி சொன்னாரு. தானா சேர்ந்த கூட்டம் எங்க ஹீரோ படம். நீங்க என்ன வலை பேச்சா உடனே சொல்றதுக்கு? இப்ப இது நாளைக்கு எப்படி சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இது எப்போ போட போறீங்கன்னு தெரியல. ஆர்ஜே பாலாஜி நம்மளை பத்தி இப்படி சொல்லியிருக்காரு, விசாரிச்சதுல அந்த டைட்டில். ஸோ அதுல வந்து ரகுமான் சாரோட பேர் ஸோ பார்க்கும்போதே ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து எல்கேஜி படத்துலேயே அவர் வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்காக. நான் அதிகம் பேசக்கூடியவன், நான் ஒத்துக்கிறேன். ரகுமான் சார் குறைவா பேசுவார்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் பார்க்கலையே, இப்படிதான் பார்த்துருக்கோம். சூர்யா சார் கிட்ட சொல்லும் போதும் சரி, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்க ப்ரொடியூசர்ஸ் கிட்ட தே வர் வெரி ஹாப்பி. அண்ட் ஐ டோல்ட் ரகுமான் சார் இது மாதிரி இதுன்னு, he was also very happy. ஆர்ஜே பாலாஜி ஹீரோயின் வந்து விஜய் சார் கூட படம் நடிக்கிறாங்க அப்படின்ற நியூஸ்லாம் கேள்விப்பட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயோ, ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாங்களேன்னு. எனக்கு அந்த படம் செமையாக இருக்கும், பயங்கரமாக வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். வாட் எவர் நீங்கள் இந்த படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. என்னோட சேலரியிலேருந்து வேணாலும் எடுத்துகிட்டு பண்ணுங்க. GT Holidays presents Vigadam Press Meet with RJ Balaji. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Associate sponsor ஆச்சி ஹோட்டல் சாம்பார், ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஹெல்த் பார்ட்னர் லைன் டேட் சிரப், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் 2 ஸ்பூன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா, சென்னை எக்மோர். ஏன்னா வந்து உங்களோட இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு ஈவெண்ட்டுக்கோ ஒரு ஷோக்கோ வந்து அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஷோக்குன்றதை தாண்டி ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோவாக நடிக்கிறோன்ற போது அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், அது எவ்வளோ மெனக்கடல் பண்ணுவீங்க நீங்கள்? இந்த இதுக்கு இப்போ இந்த படம் சொர்க்கவாசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இளம் ஹீரோ, அவருக்கு தான் இந்த படம் போக வேண்டியது போச்சு. இன்ஃபேக்ட் ஒரு மாதத்தில் அவங்க ஷூட்டிங் போகிறதா இருந்தாங்க. அப்போ வந்து இந்த மியூசிக் டைரக்டர் அனிருத் இருக்கார்ல, ஆமாம், அவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு தான் இந்த படத்தோட டைரக்டர். ஓகே. ஸோ 2 பேருமே சித்தார்த்து, 2 பேருமே அனிருத்தோட, ஒரு பையன் ஸ்கூலில் படிச்சிருக்கான், இன்னொருத்தர் வந்து அனிருத்தோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறவர். ஓகே. ஸோ இவங்க 2 பேரில் ஒருத்தர் அந்த டைரக்டர் இருக்காரு, அவர் என் கூட ரொம்ப வருஷம் சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்து கிரிக்கெட்லாம் விளையாடிருக்காரு. ஓகே. அப்போ எனக்கு அவர் பிடிக்காது. பின்னாலேருந்து இப்படி விளையாடுங்க, அப்படி வாங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க அப்படின்னு அவன் பேரே மாமியார். குறை சொல்லிட்டே இருப்பான், நம்மள சாவடிச்சிருவான். அதாவது ஆப்போசிட் டீம்ல கூட இருந்துடலாம், இவன் டீம்ல இருக்கிறது தான் கஷ்டம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு நல்லா தெரியும். அப்போ ரேண்டமாக ஒரு நாள் இந்த ப்ரொடியூசர் சித்தார்த் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நாங்கள் ஒரு மாதிரி ஒரு படம் ஷூட்டிங் போகலான்னு இருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், ஆனால் அந்த ஹீரோ வந்து இல்லாமல் வேறு ஏதாவது யோசிக்க முடியுமான்னு அனிருத் கேட்குறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஷூட்டிங் வேறு பக்கத்தில் இருக்கு, நீங்கள் ஒரு வாட்டி இந்த கதையை கேட்டு கரெக்டாக யாருக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லி எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 7 மணிக்கு அந்த டேரக்டர் வந்தார். எனக்கு அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இவனா மாமியார் அப்படி. ஏன்னா அதுக்கப்புறம் நான் பார்க்கல, ரொம்ப வருஷம் முன்னாடி விளையாடி இருக்கேன், அப்புறம் அவனை பார்க்கல. இது எப்படின்னா, இந்த அனிருத் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2-3 படம்லாம் பண்ணும்போது அவங்க அனிருத் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட கிரிக்கெட் விளையாட வருவாங்க. ஸோ அப்போ இவனும் வருவான். பார்க்கல, பார்த்தா இப்போ வந்து முற்றிலும் ஆளே மாறி. நான் நினச்சேன் சரி இவன்லாம் பணக்கார வீட்டு பையன், ஏதாவது கதை சொல்லுவான்ப்பா பயங்கரமா. ஸோ டெல்லியில் வந்து இந்த காஃபி ஷாப்பில் அப்படி ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா பயங்கர ராவாக ஒரு சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த 99ல் நடந்த ஒரு கதையை ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு கதை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் கூட வந்து இன்னொரு ரைட்டர் வந்தாங்க, அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து 7 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 12:30 மணிக்கு கதை சொன்னாங்க. ஓகே.
எனக்கு வந்து கேட்க ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ 12:30 மணிக்கு 5.5 மணி நேரம் நரேஷன் டயர்டாயிடுச்சு. நான் வந்து அப்போ சொன்னேன், கரெக்டு தான் அனிருத் சொன்னது. இப்போ அனிருத் சொன்னது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹீரோ போட்டிங்க அப்படின்னா இவனா எப்படி இருந்தாலும் ஜெயிலில் போயிட்டு வில்லன் அடிச்சிருவான்ற மாதிரி இருப்பான் அவர் இந்த ஹீரோ இருப்பார் அப்படி நல்ல. ஏன்னா ஜம்பாடி. ஸோ ஐயோ இந்த பையனுக்கு என்ன ஆக போகுதுன்னு ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபீலாக வரணும். ஸோ என்ன மாதிரி யாராக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா டக்குன்னு அவங்க கண்ணெலாம் பிளிங்க் ஆச்சு அப்படியே. ஓகே, ஆக்சுவலாக எனக்கே பிடிச்சிருக்கு, நானே கூட பண்ணுவேன். ஆனால் அனிருத் தானே வானானாரு. அவர்கிட்டே கேளுங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், எனக்கும் தெரியல, கதை எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன். 12:30 மணி எனக்கு வே பாஸ்ட் பெட் டைம் மாதிரி. காலைல பார்த்தா ஒரு 6 o'clock, அது வந்து அனிருத் தூங்க போகிற டைம். ஆமாம். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு கால் வருது. We spoke to Anirudh. He said the best thing happened to Sorgavasal is you coming to being part of it. ஸோ ரொம்ப சூப்பர், எல்லாருமே எக்ஸைட்டட், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இது ஆரம்பிச்சது. ஸோ ப்ரிப்ரேஷனாக வந்து அங்கேருந்து தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். டு பி ஆனஸ்ட், இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப, நான் வெறும்னு நடிக்க போயிட்டு நடிச்சுட்டு வந்துட்டேன். நான் எல்லாமே பண்ணுவேன். நீங்கள் வந்து ஷூட்டிங்கில் பாத்திரம் கழுவணுனாலும் அதை இழுத்து போட்டு பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது மாதிரி பழகிடுச்சு. ஸோ அதனாலே எனக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும். இந்த படத்தில் நான் வெறும்னா போனேன், 50 நாளோ 55 நாளோ நான் நடிச்சுட்டு வந்தேன். ப்ரிப்பரேஷன் வந்து அந்த டீம் எனக்கு கொடுத்த இன்புட் எடுத்துக்கிட்டு நான் பண்ணது தான். ஸோ இப்போ ஜெயிலில் எடுக்கிற படம் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில படங்கள் நமக்கு ஞாபகம் வரும். விருமாண்டியாக இருக்கட்டும், வடச்சென்னையாக இருக்கட்டும். ஸோ இதுவுமே வந்து ஒரு 99 நடக்குது அப்படின்றப்போ, ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயில்னா உங்களோட மைண்டில் இருந்த விஷயங்கள் என்ன, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்கள் மைண்டில் இருக்கிற விஷயங்கள் என்ன? நீ இப்போ கேட்டு பாதியிலேரா யூடியூப்ல போட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு நினச்சிக்கிறேன். போயிட்டு வரதுக்கு முன்னாடி, போயிட்டு வந்ததுக்கு கதைக்குள்ளே போயிட்டு வரதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நிறைய விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து இது கமர்ஷியல் படம், ப்ராப்பராக ராவாக ஆக்ஷன் இருக்கிற ஒரு நார்மல் தேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ எல்லோரும் பார்க்கணுன்னு இது. ஆனால் உள்ளே போயிட்டு நம்ம எதாவது டாக்குமெண்ட்ரியாக எடுக்கிறோம், இல்லை ஜெயிலை பற்றி நம்ம எதாவது பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றோன்னா, இது வரைக்கும் படங்களில் வராதது, வெளில சொல்லாததெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த படம் இவங்க ரிசர்ச், அதாவது இந்த டைரக்டர், அந்த அஸ்வின்ற ரைட்டர், அதுக்கப்புறம் அந்த மற்ற ரைட்டர்ஸ்லாம் பண்ண ரிசர்ச், அவங்க கொடுத்த மெட்டீரியலில் அதை படிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி, என்ன நிஜமாலே சொல்கிறீங்களா, இப்படியா இருக்குது, இது மாதிரியா, அது மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற விஷயம் தான் நிறையா இருந்தது. ஸோ இப்போ நம்ம முன்னாடி நம்ம என்ன நினச்சிப்போம், ஜெயிலனா ஜெயிலில் இருக்கிறவங்களாம் கிரிமினல், அக்யூஸ்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக விசாரணை கைதிகள் மட்டும் உலகத்திலேயே அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா தான். ஒரு ஜெயிலில் வந்து 70% ஆளுங்க வந்து, நான் எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியல, பட் ஆனால் ஒரு பெரிய பர்சன்டேஜ் ஆளுங்க வந்து விசாரணை கைதிகள். இவங்க குற்றவாளிலாம் கிடையாது. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்களால கேஸே நடத்த முடியாது, காசு இருக்காது. ஸோ சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ரூல்லாம் வந்து என்னென்னா, விசாரணை கைதிகளை இதுக்கு இத்தனை நாள் மேலே வச்சுக்கூடாதுன்னு. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எதுவுமே ஃபாலோ பண்ணுறது பேப்பரில் இருக்குது, ஆனால் பெருசாக ஃபாலோ பண்ணப்படுறதில்ல. ஸோ நீங்கள் என்ன மாறி இருக்குது அப்படின்னா, அந்த பார்வை தான் மாறி இருக்குது. நம்மளுக்கு தமிழ் படத்தில் நீங்கள் விரும்பாண்டி சொன்னீங்க, இதே மாதிரி இன்னும் 2 படம் சொல்லு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஜெயில் படத்துலாம் குரு சிஷ்யனு, அங்கே உள்ள ஜெயிலு வாழ்க்கையே ஒரு அப்படி இருக்கும். ஆனால் ஆக்சுவல் ஜெயில் வந்து ரொம்ப பரமசிவன் படத்தில் பாட்டுலாம் டான்ஸ் ஆடுவாங்க. கரெக்ட், நல்ல மெமரி. ஸோ எனக்கு வந்து டக்குனு தலை ஸ்பாட்டடா இல்லை, அது மாதிரி கம்மி படம் தான் இருக்குது. இந்த படத்தில் வந்து ஜெயில் பற்றி கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக இருந்தது. ஸோ படத்துலையும் சில கேரக்டர்ஸ்லாம், இது எல்லாமே மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல மாட்டேன். இந்த படத்தில் வந்து யங் பசங்களோட வேலை பண்ணோம், அவங்களோட ஃபில்ம் மேக்கிங்கில் தூரத்துலேருந்து பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதுனால நம்ம எல்லாமே வந்து நம்ம தமிழ் படத்தில் விஷ பாட்டில்னு எழுதுவோம், அன்புள்ள அண்ணானா அந்த தங்கச்சியை வந்து படிக்கும் லெட்ரு, அப்படி இருந்து இதில் எல்லாமே சட்டிலாக பின்னாடி இருக்கும். 2வது லேயரில் 3வது லேயரில் இருக்கிறதுக்கெலாம் நிறையா ஜெயிலில் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு சொல்லும்போது ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொர்க்கவாசல். சார், சூர்யா சார் கிட்ட கதை சொன்ன அனுபவம் எப்படி இருந்துச்சு? கதை கேட்டுட்டு அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ரொம்ப செமையாக இருந்துச்சு. அனுபவமானா சொல்கிறது ரொம்ப, நீங்கள் அனுபவம் அப்படின்னும் போது அந்த 5 வருஷம் நான் எப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், அப்படிப்பட்ட வேர்டாக இருக்குது. அது ரொம்ப ஷார்ட், ஒரு 1 hour நான் சொன்னேன். ரொம்ப ரேண்டமாக, அதாவது எனக்கு ஒரு கால் வந்தது, சூர்யா சாருக்கு இந்த அந்த கதை இருக்குதுன்னு சொன்னீங்களா, அது சொல்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு. நான் சரி அப்படி சொல்லிட்டு நான் போய் சாரை மீட் பண்ணேன். காலைல 10 o'clock 11 o'clock நான் சொல்லி முடிச்சிட்டேன். சார் வந்து சூப்பராக இருக்குது, நான் பண்ணுறேன். 15 yearsக்கு அப்புறம், ஐ திங்க் 15-16 yearsக்கு அப்புறம் ஓவர் த டேபிள் ஒரு படத்தை வந்து இமீடியட்டாக ஓகே சொன்னது இதான் அப்படி சொன்னார். எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பி. அதாவது இமீடியட்டாக, அதாவது கதை கேட்டு சூப்பராக இருக்குது, எக்கச்சக்க ஸ்வீட் ஸ்பாட்ஸ், எக்கச்சக்க தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொன்னார். எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப, அதாவது இல்லை போங்க நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம், போங்க லெட்டர் போடுறோம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆன் த ஸ்பாட் நடந்தது. அண்ட் ஐ எம் தட் கைண்ட் ஆஃப் பர்சன் வேர் ஒரு விஷயம் இப்படி நடக்குதுன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த இடத்துல ஒரு எனர்ஜி இருந்தது, அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்து நான் ரொம்ப மாதம் எழுதினேன்னு சொன்னல, அதுக்கப்புறம் திருப்பியும் உட்காந்து இப்போ சூர்யா சார் பண்ணுறேன்னு அதுக்கப்புறம் நான் ஒரு 2 வருஷன் எழுதிட்டேன்.
இப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம், ஆனால் கோர் கதையை தொடக்கூடாது. கோர் கதையாக இருக்குது, ஆனால் அதை சுற்றி நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்ல வேலை பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு அதுக்கு வேலை பண்ணி நான் வந்து ஒரே ஒரு இடத்துல போயிட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் நல்லா வேலை பண்ணியிருக்கோம், செமையாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அந்த வேலையை நாங்கள் இப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும்னு இருந்தது. அதுக்கு தான் நான் அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த வேலை பற்றி பேசணும். இப்போதைக்கு நல்ல வேலை பண்ணியிருக்கோம், சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி படம் எடுத்து வெளில வரும்போது மக்களுக்கும் பிடிச்சது அப்படின்னா வில் பி வெரி ஹாப்பி. ஹாய் சார். வணக்கம் சார். சூர்யா. சூர்யா. ஓ 45. இந்த பேரை நீங்கள் மறக்க முடியாது சார். என்னோட கேள்வியுமே அந்த பேர் சார்ந்தது தான் சார். சூர்யா சார் வந்து தனியாக அரசியலுக்கு வரணும்னு நான் விரும்பல, ஆனால் அவர் பண்ணுற நிறைய விஷயங்கள், பெரிய விஷயங்களே நான் அரசியலாக தான் பார்க்குறேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. எந்த நிகழ்வை குறிப்பிட்டு அதை சொல்லியிருந்தீங்கன்ற விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியுமா சார்? இதை நான் வந்து 2009 நினைக்கிறேன், ரேடியோவில் ஏதோ ஒரு ஷோ பண்ணும்போது சொன்னேன், நம்ம எல்லாருக்குமே அரசியல் தெரியணும். பால் விலை ஒரு 2 ரூபாய் ஏற்றினாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. ஸோ ஒரு அரசியல்வாதின்றது எலெக்ஷனில் நிற்கிறது மட்டும் கிடையாது. நம்ம தெருவில் ஒரு மரம் வெட்டுறாங்கன்னா அதை போய் ஒரு 4 பேர் சேர்ந்து நம்ம கேள்வி கேட்டு ஏன் வெட்டுறீங்கன்னு கேட்டோம், தடுத்தோம் அப்படின்னா நம்ம அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் 2009 நினைக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ரொம்ப இதோட கம்மி வயசு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அரசியல் அப்படின்றது எலெக்ஷனில் நிற்கிறது மட்டும் கிடையாது. அவங்க மூஞ்சி எனக்கு தெரில, தம்பி கொஞ்சம் இப்படி நவருங்களா, நீங்கள் தான் சூர்யா. அரசியல் நிற்கணும், அரசியலில் வரணும் அப்படின்னா எலெக்ஷன் நிற்கணும், இல்லைனா கட்சி ஆரம்பிக்கணும்னு இல்லாமல் நல்லது செஞ்சாலே நம்ம அரசியல்வாதி தான் நான் நினைப்பேன். ஸோ அந்த ஆங்கிளில் தான் நான் அந்த ஸ்டேஜில் அது சொன்னேன். பட் இன்னொன்று வந்து எனக்கு வந்து டு பி ரொம்ப ஆனஸ்ட் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டேஜை பயன்படுத்தி வேறு ஏதோ ஒரு விஷயம் சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு முன்னாடி பேசின சில பேர் பேசும்போது அந்த ஸ்டேஜை பயன்படுத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஆனால் அது அப்படி அந்த ஸ்டேஜை வந்து அதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது வேற ஒரு மேடை, ஒரு ஆடியோ லான்ச், வேற ஒரு பெரிய நடிகரோட ரசிகர்கள் இருக்காங்க, சூர்யா சாரோட ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அந்த இடத்த பயன்படுத்தி வேற ஏதோ ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது சொல்ல தேவையில்ல. சரி, எல்லாருக்குமே ஒரே ரூட் கிடையாது. நான் சொல்கிற என்னோட அரசியல் பார்வை என்னென்னா, எலெக்ஷனில் நின்று தான் நல்லது பண்ணணும்னு கிடையாது, நிற்காமையே வந்து நம்மளால முடிஞ்ச நல்லது பண்ணலாம். யாரோ ஒருத்தருக்கு நம்ம ஏதோ ஒரு நல்லது செஞ்சோன்னா அது அரசியல்னு என்னோட பார்வை. இன்னும் சில பேருக்கு என்ன இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் விஜய் சார். இப்போ அவர் ஒரு சுப்ரீம், ஒரு பயங்கர, நான் சரத்குமார் சார் சொல்ல தெரியாமல் சுப்ரீம் சொல்லிட்டேன். அதாவது ஒரு பெரிய இடத்துல, ஒரு ரொம்ப உயரிய இடத்துல இருக்க ஒரு நடிகராக இருக்கும்போது அதை நான் விட்டுட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வர்றாருன்னா அது அவர் தேர்ந்தெடுத்த பாதை, அது மூலியமாக என்னால் நல்லது செய்ய முடியுமான்னு வராங்க. ஸோ அவர் வராரு அப்படின்னும் போது வரட்டும், வந்து எதாவது பண்ணட்டும், அதுக்கு பார்த்துட்டு நம்ம எதிர்க்கிறது, ஆதரவு தெரிவிக்கிறதுலாம் சொல்லலாம். வரத்துக்கு முன்னாடியே இவர் வரக்கூடாது, அவர் தான் வரணும், அவர் ஏன் வராரு, அவருக்கு பதிலாக இவர் வரணும்னு சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அந்த இடத்துலையே நான் அதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஏன்னா அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து விஜய் சாரோட மாநாடு நடக்கிறது. இது வந்து October 26 இது நடந்தது, 27 அது நடக்கிறதா இருந்தது. ஸோ எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய ஒரு நடிகர் வந்து அவரோட நடிப்பு வாழ்க்கை இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், ஆரம்பித்து நான் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அரசியல் நிற்க போகிறேன், நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி வரத்துக்கு முன்னாடி வராத இவர் எதுக்கு வரணும், இவர் தான் வரணும்னு சொல்கிறத எங்கே வேணாலும் சொல்லலாம். அது வந்து ஒருத்தரோட ஒப்பீனியன். அந்த இடத்த பயன்படுத்தி, அங்கே இருக்கிற கூட்டத்தை பயன்படுத்தி அது அந்த இடத்தோட கருத்து மாதிரி மாற்றினதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அதனால நான் அந்த ஸ்டேஜில் போயிட்டு அதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சூர்யா சார் ஒரு விதமான அரசியல் பண்ணுறாரு, நிறைய பேர் படிக்கிறதுக்கு காரணமாக இருக்கார், அது ஒரு பெரிய அரசியல். ஸோ இதே பண்ணுங்க சார், எல்லாரும் ஒரே ரூட் சூஸ் பண்ண தேவையில்லை. நான் சொல்ல வந்தது என்னென்னா, இன்னொருத்தர் அவருக்கு விதமான பிடிச்ச அரசியலை பண்ணட்டும், அதை எதுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணணும்? லெட் him கம், லெட் him டூ his politics, then you decide, let people decide. ஸோ அதனால தான் நான் அந்த இடத்துல அதை பேசினேன். இப்போ நீங்கள் வந்து பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பீங்க, நான் வந்து ஒரு ரேடியோவில் ஒரு ஷோ பண்ணுறனோ, இல்லை வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐடியா பண்ணுறனோ, அது அங்கே என்ன பண்ண போகிறேங்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு டைட்டில் நான் பிடிச்சிருவேன், எனக்கு அது ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ நீ எதாவது காமிச்சுன்னா அதுக்கு டைட்டில் சொல்லணுமா? ஆல்ரெடி வந்த டைட்டில் தான். உங்களோட பார்வையில் அது வேற ஒரு டைட்டில் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் தான் அது எல்லாமே. அந்த படத்தில் இதுக்கு இந்த டைட்டில் வச்சிருந்துக்கலாம், ஒரு ஃபன்னாக தான். ஓகே படம் ரியா வேலசேன குமாரா. இதுக்கு உங்க ஸ்டைல ஒரு டைட்டில் வைக்கிறதா என்ன வச்சிருப்பீங்க? இதே நல்லா தானே இருக்கு. டிவிகே தானே, நல்லா தானே இருக்கு. இப்படி நான் பார்க்கலையே, அத கலர் கூட கொடி கலராவே இருக்கே. ஆமா, டிவிகே நல்லா இருக்கே. ஓகே, அதே வச்சுக்கலாம், டிவிகே வச்சுக்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்கு. நானும் ரவுடி தான் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த படத்துக்கு வேற டைட்டிலே தோணாது. ஏன்னா நான் முதல் டிராஃப்ட்ல இருந்து இதுல இருக்கேன். அது நானும் ரவுடி தானே நல்லா தான் இருக்கு. டைட்டில் மாத்தணுமா இல்ல படத்தையே மாத்தணுமா? நான் சார் கிட்டே கேட்டேன், மணி சார் கிட்ட. நான் சொன்னல எதா இருந்தாலும் தைரியமா கேட்பேன்னு சொல்லிட்டு, சார் எனக்கு ஒரு டவுட்டு சார்ன்றேன். சொல்லுங்க அப்படி சொன்னாரு. சார் இல்லை சார், அந்த காற்று வெளியிடை அப்படின்னு பேர் வச்சிருக்குமே சார், இப்போ
மதுரை தாண்டியில் இருக்கிற ஊரில் சைடில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து இந்த படத்துக்கு எப்படி சார் டிக்கெட் வாங்குவா, என்ன சொல்லி சார் வாங்குவா? நான் இல்லை சார், ஊர் சைடில் இருக்கிறவங்க வந்து காற்று வெளியிடை அது சொல்லி டிக்கெட் வாங்குவாங்க. மணிரத்னம் படத்துக்கு டிக்கெட் கொடுங்கன்னு வாங்குவாங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த லைட்டா போங் அப்படி சொன்னது நான் சொன்னது. ஆனா வந்து மணிரத்னம் படத்துக்கு வாங்குவாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாஸ்டா போயிட்டார். தானா சேர்ந்த கூட்டம் எங்க ஹீரோ படம். என்ன வச்சிருக்கலாம், இதே மாசா தானே இருக்கு தானா சேர்ந்த கூட்டம். இப்ப வச்சிருந்தா அன்பான ஃபேன்ஸ் கூட்டம், அந்த மாதிரி அன்பான ஃபேன்ஸ் அப்படி வச்சிருக்கலாம். சூப்பர். தானா சேர்ந்த கூட்டம் நல்லா. அன்னைக்கு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவர் டைட்டில் சொல்லும்போது விக்னேஸ்வரன் வந்து எனக்கு மாசா தான் இருந்தது. ஸோ தானா சேர்ந்த கூட்டம், அன்பான ஃபேன்ஸ். அதாவது என்ன எமோஷனலாக அடிக்கிறீங்க என் படத்துக்கு, இந்த படத்துக்கு. இதுக்கு நாங்கள் ஆல்ரெடி டைட்டில் வச்சிட்டோம், ரெஜிஸ்டர்லாம் பண்ணி வச்சிட்டோம். சரி அப்படியே பொறுமையாக சொல்லிக்கலாமே, நீங்கள் என்ன வலை பேச்சா உடனே சொல்கிறதுக்கு? கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க போதும். எப்படி இதுல இப்ப இது நாளைக்கு எப்படி சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இது எப்போ போட போறீங்கன்னு தெரியல. ஆர்ஜே பாலாஜி நம்மளை பத்தி இப்படி சொல்லியிருக்காரு. விசாரிச்சதுல அந்த டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டைட்டில்னு சொல்லி ஒன்று சொல்லிடாதீங்க சார், கொஞ்சம் பொறுமை காக்கவும் நாங்களே சொல்லிடுறோம். ஸோ அதுல வந்து ரகுமான் சாரோட பேர் ஸோ பார்க்கும்போதே ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து எல்கேஜி படத்துலேயே அவர் வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்காக மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க. அப்போலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கொலாபரேஷன் அமைஞ்சது எப்படி, அந்த கான்வர்சேஷன்? ஏன்னா வந்து நீங்கள் அதிகம் பேசக்கூடியவர், அவர் ரொம்ப குறைவாக பேசக்கூடிய ஆள். உங்கள் கான்வர்சேஷன் எப்படி நடந்தது? நான் அதிகம் பேசக்கூடியவன், நான் ஒத்துக்கிறேன். ரகுமான் சார் குறைவா பேசுவார்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க பார்க்கலையே, இப்படிதான் பார்த்துருக்கோம். அது ஆக்சுவலா நிறைய தான் நல்லா தான் பேசுவார், ஜாலியா பேசுவார் அவரு. சார் வந்து லாக்டவுன்ல வந்து என் கூட வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணாரு. ஆமா, நீங்க இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. ஒரு 10 minutes டைம் சொல்லியிருந்தாரு. ஆனா என்கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேச. மூக்குத்தி அம்மன்லாம் பார்த்தேன்னு சொல்லியிருந்தாரு. கரெக்ட், பார்த்தேன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம ஒரு படம் பண்ணலாமான்னு கேட்டார். நான் ரொம்ப ஹாப்பியா, என்ன சார் எப்படி கேட்கறாருன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம். சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா நம்ம ஒரு கதை பண்ணலாமா அப்படி கேட்டார். இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி லாஸ்ட் இயர் வந்து சார் வந்து லே மஸ்க்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அது வந்து இந்த 5D 6D மாதிரி ஸ்மெல்லு வரும், காத்தடிக்கும், அந்த ஃபயர் நம்மளுக்கு தெரியும் அப்படிலாம். ஸோ அது எனக்கு சாரோட டீம்லேருந்து கால் பண்ணாங்க. இது மாதிரி ரமன் சாரோட டீம்லேருந்து பேசுகிறோம், இது மாதிரி சார் வந்து அந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படி சொன்னார். என்னது ஏர் ரமன் சார் நம்மள படம்? ஸோ மை காஷ், ஓ டுமாரோ இல் கம் அப்படி சொல்லிட்டு நைட்டு போய் ஒரு 10 மணிக்கு பார்த்துட்டு அது பைட்ஸ்லாம் எடுக்கிறாங்க. படம் பார்த்துட்டு ரமன் சார் என்ன பண்ணியிருக்கீங்க? ஓ மை காட் அப்படியே அதே தான், அதே படம் தான், அதே சேர் தான், அதே இடத்துல அந்த பைட்ஸ்லாம் கொடுத்துட்டு நான் வந்து வந்துட்டேன் கிளம்பி. அப்படி வண்டியில் ஏற போகும்போது சார் சார் ரமன் சார் வெயிட் பண்ணிருக்காரு, வெயிட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னா. என்னது ரமன் சார் ஓ மை அப்படி சொல்லிட்டு 10:30 மணி நைட்டு 10:45 இருக்கும். அப்புறம் நான் உள்ளே போனால் ஒரு 12:30 12:45 வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவர் பேசிகிட்டு இருக்காரு, நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு கில்ட்டியாக வேறு இருக்குது. ஏன்னா 4 ஸ்க்ரீனில் 4 வேறு படத்தோட ரீரெக்கார்டிங் போகிற மாதிரி இமேஜ்லாம் இருக்குது. நான் வந்து சார் நான் கிளம்புறேன் சார், காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 15 minutes ½ hour கழிச்சு சார் நான் கிளம்புறேன், டீ வேணுமா அப்படின்னாரு. திருப்பி ஒரு 1 hour கழிச்சு கிளம்புறேன், தண்ணி குடிக்கிறீங்களா அப்படி கேட்குறாரு. 2.25 மணி நேரம் ஆகுது. சார் நான் கிளம்புறேன், ஓகே அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ திருப்பியும் கேட்டார், ஐ லவ் யோர் விஷன் அண்ட் வேர்ல்ட். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது நான் சில இடத்துல பார்த்துருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஹோப்ஃபுல்லி காட் வில்லிங் நான் வந்து ஐ கம் அண்ட் see you again சார், இட்ஸ் சம்திங் சாலிட் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து இது சூர்யா சார் படமாக மாறதுக்கு முன்னாடியே நான் சாரை மீட் பண்ணி இந்த ஐடியாவை சொன்னேன். ஸோ நான் மீட் பண்ணணுன்னு கேட்டேன். அன்றைக்கி அவரோட தூங்குற பேட்டர்ன் வந்து 8:30 காலையில் வந்து எனக்கு டைம் சொல்லியிருந்தாங்க. 9:30 அவர் படுக்க போவார். ஏன்னா அவர் வந்து 3 மணி ஷிஃப்ட் அன்றைக்கி. ஓகே, 3 மணியோ 2 மணிக்கு ஆரம்பிச்சு காலைல. ஸோ எனக்கு 1 hour இருக்குன்னு தெரியும். ஸோ நான் ஒரு 40-45 minutes கதை சொன்னேன். சாருக்கு ரொம்ப பிடிச்சது, சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, எனக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் பண்ணதில்லை, இதான் பெஸ்ட்டுன்னு தோணுது, சூப்பராக இருக்குது, பட் ஐ வில் டேக் சம் டைம். எப்படி பாட்டெலாம் பண்ணலான்னு பேசிட்டார். இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியாலாம் சொல்லும்போது எனக்கு பயங்கரமாக இருக்கா, அவர் பிடிச்சிருக்கா, அவர் பண்ணுறேன்னு சொல்கிறாரா, ஐயோ என்னன்னும் போது கரெக்டாக எண்டில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி, இல்லை எனக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்ட்டாரு. நான் வந்து சரி எல்லாம் ஸோ க்ளோஸ், ஆனால் இன்னும் எதுவும் இது சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 நாளில் 1 வீக்கில் சொல்கிறேன்னாரு. 2 days வீடியோ கால் வந்து படி லெட்ஸ் டூ திஸ் அப்படின்னாரு. சார் லெட்ஸ் டூ திஸ், ஐ லவ் திஸ். நான் எதுக்கு டைம் கேட்டிருந்தாருன்னா, யூ பேக் யூர் ஃபில்ம் வித் ஸோ மச் மியூசிக். ஏன்னா அந்த மூக்குத்தி அம்மன்ல கிரீஷ் அவரோட மியூசிக் வந்து சாருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு என்கிட்ட சொன்னார், அவர்கிட்டயும் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய மியூசிக்கோட பேக் பண்ணுவீங்க, அதனால அது பண்ண முடியுமான்னு பார்த்தேன், டைம் இருக்கான்னு, அது மேக் டைம். அப்புறம் சொன்னார் நாளைக்கு வந்து ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னும் போது ஏஆர் ரஹ்மான் வந்து கமிட் பண்ணி டைம் கொடுக்கல. சார் யாராவது அப்படி சொன்னாங்கன்னா நானே போய் பொக்குன்னு கொடுத்துவேன் சார், இப்போ என்ன சார் சொன்னீங்க, லெட்ஸ் டூ திஸ் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் இது நடந்தது.
ஸோ வென் திஸ் ஹேப்பன் சூர்யா சார் ஃபிலிம் அப்படின்னு இது மாறும்போது நான் சூர்யா சார் கிட்ட சொல்லும் போதும் சரி, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்க ப்ரொடியூசர்ஸ் கிட்ட தேவர் வெரி ஹாப்பி. அண்ட் ஐ டோல்ட் ரஹ்மான் சார் இது மாதிரி இதுன்னு, he was also very happy. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். இப்போ அவர் கூட உட்காந்து இந்த கமக்கத்தில் ஒரு விப்ராட்டோ ஆட் பண்ணி அப்படியே அந்த டாப் மேஜரில் அப்படின்னு சொல்லி லுக்கிங் ஃபார்வர்ட். யா சூப்பர்ண்ணா. சிங்கப்பூர் சலூனில் உங்கள் கூட நடித்த மீனாட்சி சௌத்ரி வந்து இப்போ டாப் ஹீரோயின் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி ஹீரோயின் வந்து விஜய் சார் கூட படம் நடிக்கிறாங்க அப்படின்ற நியூஸ்லாம் கேள்விப்பட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயோ ப்ரமோஷனுக்கு வரமாட்டாங்களேன்னு. ஆக்சுவலாக அதான் நடந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அவங்க வந்து பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு பர்சன். அவங்க வந்து ஒரு டாக்டர், அவங்க டென்டிஸ்டோ இல்லை எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க, ப்ளஸ் மிஸ் இந்தியா அந்த டைட்டிலில் வந்து ரன்னர் அப்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இன்டெலிஜென்ட். ஸோ அதனால அவங்க வந்து மகேஷ் பாபு கூட நடிக்கிறாங்க. என்ன ஜாவா சுந்தரன் என்ன வேணா, துல்கர் சல்மான் என்ன ஜாவா சுந்தரன், என்ன விஜய் சார் என்ன ஜாவா சுந்தரன், என்ன மகேஷ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு போது எனக்கு அப்பவே தெரியும் சிங்கப்பூர் சலூன் வரமாட்டாங்கடி ப்ரொமோஷனு. பார்த்தா ஒரே ஒரு நாள் கொடுத்தாங்க, ஹாஃப் டே கொடுத்தாங்க. ஸோ நல்லதான், ஐம் விஷிங் அ வெல். இப்போ அந்த லக்கி பாஸ்கர் செம்ம ஹிட்டாக இருக்கு. ஸோ அது நான் இன்னும் பார்க்கல, பட் ஆனால் என்னோட டீமில் சொன்னாங்க அவங்க செமையாக நல்ல பெரிய ரோல் செமையாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் விஷிங் அ வெல். எனக்கு ஹாப்பி தான். அவங்க கூட பார்த்தீங்களா செம்ம இல்லை நம்ம கூட நடிச்சேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபீலிங் தான் இருந்தது. அந்த படத்தில் என் கூட கிஷன் தாஸ்ன்னு ஒருத்தர் நடிச்சார். ஸோ நான் கிஷன் தாஸ் அதுக்கப்புறம் மீனாட்சி தான் வந்து நாங்கள் ஒரு காம்போ, யங் காம்போ அந்த படத்தில். ஆண்ட் ஷீத்தல்னு ஒருத்தங்க நடிச்சாங்க. ஸோ ஒரு மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே தான் வாழ்வோ தாழ்வோ எங்களுக்குள்ளே பேசிப்போம். ஸோ அவன் தான் பயங்கர ஹாப்பியானான் மீனாட்சி சௌத்ரி. ஏன்னா இப்போ நான் இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன் மீனாட்சி சௌத்ரி எந்த போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் கிஷன் தாஸ் தான் போய் லைக் பண்ணுறான். அங்கே ஆல்ரெடி ஒரு ஆர்டினை போட்டிருக்கிறாங்க. ஆர்டினை போட்டு ஸோ இந்த கேள்வி நான் மேஜராக அவங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சார் ஹாப்பி எண்டிங் டைட்டில் டீசர் எல்லாமே பார்த்தோம். அது உங்கள் ஜானர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி இருக்கு. அதை பற்றி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர்? அது செம்ம ஜாலியான ஒரு படம். ஹாப்பி எண்டிங் வந்து அம்மா முத்து சூர்யான்னு அதோட டைரக்டரு. நான் பார்த்ததுலேயே ரொம்ப வேக்கியான ஒரு ஆள். அவர்கிட்ட நீங்கள் ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா 27 ஐடியா எடுத்துன்னு வருவார். ஸோ நான் லாஸ்ட் இயர் வந்து இந்த ஆகஸ்ட்டில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். சடனாக வந்து எனக்கு வந்து இந்த $1 million ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ குட் நைட் லவ்வர்லாம் வந்தது. அவங்க வந்து எனக்கு ஒரு கதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க இது மாதிரி ஆனால் ஒரு கதை பண்ணியிருக்கோம், உங்களை வச்சு தான் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடுவோம், பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் நாங்கள் வேலை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னாங்க. அந்த டைரக்டர் வந்து சொன்னார் செம்ம ஜாலியாக இருந்தது, நல்லா இருக்குது, ஆனால் இதில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு. இல்லைனா உங்களுக்கு பிடிச்சதுன்னா நாங்கள் வேலை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக அதோட வேலைலாம் பண்ணி நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஷூட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் டே போயிட்டு நான் அதை ஷூட் பண்ணும்போதே எனக்கு அந்த படம் செமையாக இருக்கும், பயங்கரமாக வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஸோ செகண்ட் டே வந்து ஐ செட் வாட் எவர் நீங்கள் இந்த படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணுன்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள், என்னோடய சேலரியிலேருந்து வேணாலும் எடுத்துகிட்டு பண்ணுங்கள், ஆனால் இந்த படம் வந்து செமையாக வரும், இந்த பையன் நீங்கள் உங்கள் டீம் எல்லாம் பயங்கரமாக பண்ணுவீங்கன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டீசர் வந்து அதுக்கு அடித்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தெரியும், ஓகே நம்ம வச்ச நம்பிக்கை கரெக்டு தான் சொல்லி. அது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு படம், யங் ஃபிலிம். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ஒரு படத்தில் இப்போ நான் சூர்யா சார் படம் இப்போ எழுதி டைரக்ட் பண்ணி அந்த படம் ரிலீஸ் பண்ணி அது வரும்போது அவ்வளோ வேலை பண்ணியிருப்போம் அதில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு படத்தில் வெறும்னா போயிட்டு நடிச்சுட்டு வண்டி வர்ற ஒரு லக்ஸுரி கிடைக்கும். அண்ட் அந்த படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குன்றதுனால ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஹாப்பி எண்டிங். GT Holidays presents Vigadam Press Meet with RJ Balaji. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Associate sponsor Achi Hotel Sambar, ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஹெல்த் பார்ட்னர் லைன் டேட் சிரப், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் 2 ஸ்பூன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா, சென்னை எக்மோர்.